ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிஸ் ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி இந்த டீட்டெயில் வீடியோவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ வேறு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனலைசிஸை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். யாரோ சொல்கிறாங்கன்னு பிளைண்டாக எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அதுதான் நல்லது. இப்போ வாங்க இந்த வீடியோவில் டாக்டர் ரெட்டி ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட்ஸ் பற்றி என்னென்னு பார்த்துடலாம். இந்த Q4 ரிசல்ட்டோட ஓவராலாக நம்ம என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இது பாசிட்டிவாக வந்திருக்கா இல்லை நெகட்டிவாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பயங்கரமான நெகட்டிவாக வந்திருக்கு. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாங்க. என்ன அப்படின்னாக்கா, நெட் ப்ராஃபிட்டில் இயர் ஆன் இயரில் 86.2% டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது இதே மாதிரி போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2025-26 Q4 1593.9 crores அவங்களோட நெட் ப்ராஃபிட் இருந்தது. இந்த வருஷம் இந்த Q4 ரிசல்ட் 220 crores இருக்குது. இது ரொம்ப பெரிய நெகட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரெவென்யூலையுமே 7516 crores இந்த Q4 ரிசல்ட்டோட ரெவென்யூ. இது 11.64% டவுனு. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா, போன Q4 ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது போன Q4 ரிசல்ட் 8506 crore வந்திருக்கு. அதோட 11.64% கம்மியாகி இந்த வாட்டி 7516 crores தான் ரெவென்யூவே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவானதாக இருந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது EBITDA. இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனியோட மொத்த வருமானம். இந்த கம்பெனியோட மொத்த வருமானம் என்ன அப்படின்றது, இந்த டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி, அப்புறம் இந்த கம்பெனி ஒரு டெபிட் வாங்கி வச்சுருப்பாங்களே, அதோட டெபிட்டோட இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி மொத்தமாக இவங்களுக்கு ரெவென்யூன்றது எவ்வளோ வந்திருக்கு, அதாவது ப்ராஃபிட்டில் என்ன எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது, இந்த டேக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது ஒரு இதுவுமே லாஸ்ட் டைமை விட 60.4% டவுன் அப்படின்றாங்க. 980 crores வந்திருக்கு. அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகே, 980 crores வந்திருக்கு. அதுவுமே போன வாட்டியை விட 16.4% கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு என்ன ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கான நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிவைடெண்ட் தான். 8 ரூபா டிவைடெண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜூலை 10 ரெக்கார்ட் டேட்டு, ஜூலை 10 இதுக்கான ரெக்கார்ட் டேட். டிவைடெண்ட்டு 8 rupees தரதா சொல்லியிருக்காங்க, விச் இஸ் 800% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூவோட 800% வச்சு 8 rupees டிவிடெண்ட் ஷேருக்கு ஃபைனல் அமௌண்ட்டாக 8 ரூபா பர் ஷேர் அப்படின்னு சொல்லி டிவிடெண்ட் அமௌண்ட் வழங்க போகிறாங்க இவங்க. இப்போதைக்கு இருக்க ஒரு நம்பிக்கை தக்கக்கூடியது இது ஒன்று தான். அதே மாதிரி இவ்வளோ நெகட்டிவாக இது பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டாக்கில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, இந்த கம்பெனியில் என்ன தான் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும்ல. வாங்க, ஏன் இந்த Q4 ரிசல்ட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த வாட்டி எப்பவும் இல்லாமல், அதுவும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இல்லாமல் இவ்வளோ கம்மியாகிருக்கு. அதாவது 86% ப்ராஃபிட்டில் கம்மியாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க USA புதுசாக அப்ரூவ் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாங்களே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். வாங்க ஏன்றதும் நம்ம பார்த்துருவோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, US மார்க்கெட்டில் நம்மளோட டாக்டர் ரெட்டி லான்ச் பண்ண அந்த ஜெனரிக் ட்ரக்ஸோட சேல்ஸு 51% டவுனு. 51% டவுனு. ஏன் அப்படின்னாக்கா, அங்கே இருக்க காம்படிஷன்னாலையும் ப்ரைஸ்னாலையும் இது சரியாக சேல் ஆகாமல் இருக்குது. இதுதான் பயங்கரமான இம்பேக்ட் ஆகிருக்கு. இதுதான் இவங்க லான்ச் பண்ண அந்த ட்ரக்கோட பேர். இந்த ட்ரக்கை அவங்க லான்ச் பண்ணி ரெவென்யூ பூஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டாக்டர் ரெட்டிஸை என்லார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
நினச்சாங்க. ஆனால் அதுவே நார்த் அமெரிக்காவிலேருந்து ரெவென்யூ வந்து 51% டம்ப் பண்ணி இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டுக்கு டிக்ளைனாக ஒரு மேஜர் ஃபேக்டராக இருந்திருக்கு. Q4 ரிசல்ட்டை அடி வாங்கினதுக்கு மெயினான காரணமே இந்த ஜெனரிக் டேப்லெட்டோட ஜெனரிக் ட்ரக்கோட சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் இவங்களால காம்படிட் பண்ண முடியல. அதுதான் மேஜர் ஃபேக்டர். அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ இருந்தாலும் டாக்டர் ரெட்டி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, Q4 பெர்ஃபார்மன்ஸ் வந்து புவராக இருந்திருந்தாலும், அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் தான் எங்களுக்கு 51% வந்து கம்மியாக இருக்குது எல்லாம் ரெவென்யூலாம். ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெவென்யூ க்ரோத்து 20% ஸ்ட்ராங்காக தான் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. எங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் டாக்டர் ரெட்டிஸ் 20% தான் அதிகமாக தான் ஆகியிருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு க்ரோத்தில் எந்த ஒரு அஃபெக்டும் இல்லை. எங்களோட புதுசாக இது பண்ண யூஎஸ்ஏ மார்க்கெட்டில் தான் 51% அஃபெக்ட் ஆகியிருக்கு. இதுதான் வந்து Q4 நெகட்டிவ் ரிசல்ட்டுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெட்டிஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நாளைக்கு மார்க்கெட்டில் இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நல்லது. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாக்டர் ரெட்டிஸ் ஷேர் பற்றி என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு ரெட்டி ஒரு 10 to 20% வந்து டவுனில் போகுன்றது நான் அப்படி நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோஸ் நம்ம போடுவோம். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்.